லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். ஆமீன் சொல்லலாமா? ஆமீன் சத்தமா சொல்லலாமா? ஒருவேளை நம்ம உலகத்தினால புறக்கணிக்கப்படலாம், மனிதர்களால் வெறுக்கப்படலாம், நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை யாரையாவது சார்ந்து தான் இருக்கணுங்கிற சூழ்நிலை. ஆனால் நாம் சார்ந்து இருக்கிற மனிதர்கள் நம்ம ஏளனமாகவும் அலட்சியமாகவும் நடத்தலாம். ஆனால் நாம் அற்பமாய் நடத்தப்படுகிறதை கர்த்தர் ஒருபோதும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறதே இல்லை. ஒரு ஆமேன். நம்ம அற்பமாய் நடத்தப்படுகிறோம் என்பதை யாருடைய கண்கள் பார்க்கல, பிரச்சனை கிடையாது, கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. ஆமேன். அப்போ லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால், லேயாளை ரொம்ப எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏளனமாக பார்க்குறாங்க, ரொம்ப ஒரு அலட்சியமாய் நடத்துகிறாங்க, அவளுக்கான கனத்தை கொடுக்கல அப்படின்னு கர்த்தர் பார்த்து வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் தொடர்ச்சி ஆதியாகமம் 29:31 லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆமேன். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் 35வது வசனத்துக்குள்ளே அவர்கள் 4 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் லேயாள் அற்பமாக எண்ணப்படுகிறத கர்த்தரால் சகிச்சுட்டு இருக்க முடியல. இன்றைக்கு நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்துட்டு பொறுமையாக சரி அப்படின்னு போகிற தேவன் இல்லை. கர்த்தர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்கள் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமேன். ஒருவேளை யார் உங்களை அற்பமாக எண்ணுகிறாங்களோ, எந்த காரியத்தில் உங்களை அற்பமாக எண்ணுறாங்களோ, ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யாருக்கு என்ன பதில் சொல்லி புரிய வைக்க நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆசீர்வாதம் பேசும் கர்த்தர் இவர்களை அற்பமாக எண்ணலைன்னு. ஆமேன். உங்கள் ஆசீர்வாதம் பேசும் கர்த்தர் இவங்களை கனப்படுத்துகிறாருன்னு. ஆமேன். உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் போய் உங்களுக்கு பதில் சொல்லிடும், கர்த்தர் இவர்களை மிகுதியாய் நேசித்து கனப்படுத்தி இருக்கிறார் என்று. ஆமேன். ஸோ இந்த காரியத்தை எப்பவுமே நீங்கள் யோசிக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் விருப்பப்படாத ஒரு காரியத்தினால ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறீங்க, விருப்பப்படாத காரியத்தினால ஒருவேளை அற்பமாய் நடத்தப்படுகிறீங்க, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு யாரையாவது சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் சார்ந்து கொள்ளுகிறவர்கள் உங்களை அலட்சியம் பண்ணுறாங்க, அற்பமாக எண்ணுறாங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் அற்பமாக நடத்தப்படுறத கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆமேன்.